தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிகிரி முடித்தவங்க வங்கி வேலைக்கு காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இது. ஸோ இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் 2026க்கான வேக்கன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் பார்த்திங்க அப்படின்னா 8/4/2026 லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 28/4/2026 நம்ம அப்ளை பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 31 பணியிடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேனேஜர் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆப்ரேட்டர், மேனேஜரில் டிபிஎஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 31 பணியிடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் தகுதியும் உள்ள பட்டதாரிகள் இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ இந்தியன் வங்கியில் உள்ள ஒரு பொதுத்துறையான வங்கி நிறுவனம். இந்த வங்கியில் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எஸ்வும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 350 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது முற்றிலும் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட வேலை. இந்தியன் பேங்கில் இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சி மொத்தம் 350 பணிகள் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு அதிகாரி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன் மூலம் தான் நம்ம அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 28/4/2026 நாம் அப்ளை பண்ணிக்கணும். பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அல்லது இந்தியா முழுவதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க. இந்தியன் bank.in அப்படிங்கிற இணையதளத்தில் முகவரியில் போயிட்டு தான் நாம் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்தியன் பேங்கோட எஸ்ஓ ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீனியர் மேனேஜர் கிரெடிட் பார்த்திங்கன்னா ஸ்கேல் 3ல் 20 பணியிடங்கள். சீனியர் மேனேஜர் ஃபினான்ஸில் ஸ்கேல் 3 20 பணியிடங்கள். சீனியர் மேனேஜர் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் 10. சீனியர் மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 6. அதே மாதிரி மாடல் வேலிடேட்டர் 4. சீனியர் மேனேஜர் ஃபோர்ஸ் டீலர் 4. ஸோ இந்த மாதிரி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் 3ல் 91 பணியிடங்களும், ஸ்கேல் 2ல் பார்த்திங்கன்னா 269 பணியிடங்களும், அதே மாதிரி ஸ்கேல் 1 லெவலில் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் செக்யூரிட்டி லெவலில், அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆர்கிடெக்ட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 15 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்கேல் ஆஃப் இதில் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3ன்னு 3 விதமான பணிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கான அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எசென்சியல் எஜுகேஷன் கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐடி முடிச்சிருக்கணும். ஸோ அதில் பிஇ பிடெக்கில் அல்லது எம்சிஏ முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை 3 ஆண்டுகள் பணி அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஐடி பட்டம் அல்லது தரவு அறிவியல் முடித்து 3 ஆண்டுகள் பணி அனுபவம் இருக்கணும். மேனேஜர் ஷார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஓராண்டு பணி அனுபவத்தோட மெம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஷார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிடெக்கில் சிவிலில் 60% மதிப்பெண்ணோட 1 to 3 ஆண்டுகள் பணி அனுபவம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் 1 பதவிகளுக்கு 22லேருந்து 45 ஆண்டுகள் வரைக்கும், ஸ்கேல் 2 பதவிகளுக்கு 23லேருந்து 35 ஆண்டுகள் வரையும், ஸ்கேல் 3 பார்த்திங்கன்னா 25 முதல் 37 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லைங்க, அடுத்தாப்புல நம்ம இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC/STயாக இருந்தால் 5 இயர்ஸும், OBCயாக இருந்தால் 3 இயர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான சம்பள விகிதம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதை டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் 1 பதவிகளுக்கு 48,480லேருந்து 87,920 வரைக்கும், ஸ்கேல் 2க்கு பார்த்திங்கன்னா 64,820லேருந்து 93,960 வரைக்கும், ஸ்கேல் 3க்கு பார்த்திங்கன்னா 85,920லேருந்து 1,05,280 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட்டை எடுப்பாங்க, ரிட்டன் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க, அடுத்து இன்டர்வியூ நம்ம கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ST/SCக்கு பார்த்திங்கன்னா 175, மற்ற பிரிவினர்கள் பார்த்திங்கன்னா 1000 ரூபா ஆன்லைனில் முறையில் தான் நம்ம செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும்னா இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 8/4/2026 28/4/2026 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கான இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க. இந்தியன் bank.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் 28/4/2026 நம்ம ஆன்லைன் மோடில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட். இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்டு, என்றைக்கு எக்ஸாம் டேட்டு, என்றைக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஆன்லைன் ஃபேஸ்மெண்ட் என்றைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கிளிக் ஆர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட்னு கொடுக்கணும். அப்படின்னா நியூ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 6 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பேசிக் இன்ஃபர்மேஷன், அடுத்து ஃபோட்டோ சைன் அப்லோட் பண்ணணும், நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும்,
ப்ரிவியூ பார்த்துட்டு லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் அப்லோடு, ஃபைனலாக வந்து பேமெண்ட் கட்டிட்டு ரிசிப்ட்டை வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் முடிச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இந்தியன் பேங்க் சம்மந்தமாக இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.